நலாயினி கதை. சூரியனும் பணிந்த பதுமை தொண்டை நாட்டில் நிடதநாடு என்ற ஒரு நாடு உள்ளது. இதன் தலைநகரம் ஆதித்தபுரம் ஆகும். அந்நாட்டை ஆண்ட ஸ்ரீ நலச்சக்கரவர்த்திக்கும் சேது நாட்டு இளவரசி தமயந்திக்கும் பிறந்தவள் ஸ்ரீ நலாயினி தேவி. நலாயினியின் பூர்வீக பெயர் இந்திரசேனை என்பதாகும். பதிவிரதையான நலாயினி ஒருமுறை தன்னுடைய கணவரான மௌத்கல்ய முனிவரை ஒரு கூடையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டு அடர்ந்த காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். முனிவருடைய கால்கள் கூடைக்கு வெளியே தொங்கிக் கொண்டு இருந்தன. அப்போது காட்டில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்த ஒரு ரிஷியின் தலைமேல் மௌத்கல்ய முனிவரின் கால்கள் இடித்துவிட்டன. அதனால் கோபமுற்ற அந்த ரிஷி மறுநாள் சூரிய உதயமாகும்போது தன்னை இடித்த மௌத்கல்ய முனிவரின் தலை சுக்குநூறாக சிதறி இறந்துவிடட்டும் என்று சாபமிட்டார். ரிஷியின் சாபத்தை கேட்ட நலாயினி அம்முனிவரை வணங்கி தன்னுடைய அஜாக்கிரதையால் தான் இத்தகைய தவறு நேர்ந்துவிட்டது என்றும் அதனால் தன்னுடைய கணவரை எக்காரணம் கொண்டும் சபித்து விட வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டாள். நலாயினி எவ்வளவுதான் மன்றாடினாலும் அந்த முனிவர் அவள் வார்த்தைகள் சிறிதும் ஏற்கவில்லை. வேறு வழியில்லாத காரணத்தால் தன் கணவரை காப்பாற்றும் ஒரே வழி சூரியனை மறுநாள் காலையில் உதயமாகாமல் நிறுத்திவிடுவதுதான் என்று முடிவுக்கு வந்து கணவரை தவிர வேறு யாரையும் மனதினாலும் தீண்டாத பதிவிரதைதான் நலாயினி என்பது உண்மையானால் நாளை சூரியன் உதிக்காமல் போகட்டும் என்று வானத்தை நோக்கி முழங்கிவிட்டு தன் கணவனை சுமந்து கொண்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டாள் நலாயினி. வீடு சென்றவுடன் தன் கணவனின் இடிபட்ட காலுக்கு மருந்து தடவி உணவு கொடுத்து அனைத்து பணிவிடைகளையும் செவனே முடித்துவிட்டு உறங்க சென்று விட்டாள். ஆனால் நலாயினியின் எதிர் சாபத்தை கேட்ட முனிவர் திடுக்கிட்டார். தன்னையே எதிர்த்து சூரியனை சபிக்கும் இந்த பெண் யார் என்று தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்தார். அவள்தான் நலாயினி என்பதையும் அவள் ஒரு உத்தம பத்தினி என்பதையும் உணர்ந்து கொண்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போனார் மகரிஷி. பிரம்மாவை நிந்தனை செய்தால் பெருமாளிடம் விமோச்சனம் பெறலாம், பெருமாளை நிந்தித்தால் சிவனிடம் பிராயச்சித்தம் பெறலாம், சிவனையே நிந்தித்து விட்டால் கூட அதை கருணை கடலான சத்குரு அதை மன்னித்து விடுவார். ஆனால் உத்தம பதிவிரதா தேவியின் சாபத்திற்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. நிச்சயமாக தன்னுடைய சாபம் பலிக்காது என்பதை உணர்ந்த முனிவர் அதற்கு எப்படி பரிகாரம் பெறுவது என்று யோசிக்க தொடங்கினார். ஏனென்றால் ஒருவருடைய சாபம் பலிக்காத நிலை ஏற்படுமானால் அந்த சாபத்தை கொடுத்தவர்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது இறை நியதி. ராமரிடம் தன்னுடைய வில்லை கொடுத்த பரசுராமர் அதை நானேற்ற முடியுமா என்று சவால் விடுத்தார் அல்லவா? அவருடைய சவாலை ஏற்று பரசுராமரின் தனுசில் நானேற்றிய ராமர் அதற்கேற்ற இலக்கை கேட்டபோது பரசுராமர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தன்னுடைய தபோபலம் அனைத்தையும் ராமருடைய பானத்திற்கு இலக்காக வைத்தார் அல்லவா? அதே விதத்தில் இப்போது முனிவரின் சாபம் பலனளிக்காத நிலை ஏற்பட்ட போது அது அந்த முனிவரைத்தான் தாக்கும். அவர் தலை வெடித்து சிதறும் சம்பவத்தை அவரே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி விட்டது. இந்த இக்கட்டான ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள பிரம்மலோகம் விரைந்தார் ரிஷி. பூமியில் நடந்த விஷயங்களை எல்லாம் இந்திரன் மூலம் அறிந்த பிரம்மா எப்படியாவது அந்த ரிஷியிடமிருந்து தப்பித்து கொண்டால் போதும் என்று எண்ணி சரஸ்வதியிடம், தாயே, ஒரு ரிஷி பத்தினி சாபத்திற்கு பிராயச்சித்தம் கேட்டு என்னிடம் வர நினைக்கிறான். பத்தினி சாபத்திற்கு மும்மூர்த்திகளாலும் பிராயச்சித்தம் தர இயலாது. எனவே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவனை அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். சரஸ்வதி தேவியும் அவ்வாறே அந்த ரிஷி வந்தவுடன் அவருக்கு பாத பூஜைகள் செய்து கௌரவித்து பிரம்மமூர்த்தி ஒரு புதிய லோகத்தை சிருஷ்டி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு தியானத்தில் இருப்பதால் 3 நாட்களுக்கு யாரையும் காண இயலாது என்று கூறிவிட்டாள். இல்லாவிட்டால் பத்தினி சாபத்துடன் அம்முனிவரின் சாபத்திற்கும் ஆளாக வேண்டி வருமே. ரிஷி வேறு வழி இல்லாமல் விஷ்ணுவின் வைகுண்டம் சென்றார். இதற்குள் ஒரு ஜாமம் கழிந்துவிட்டது. மகரிஷியின் வரவை அறிந்த பெருமாள் பத்தினி சாபத்திலிருந்து அந்த ரிஷியை காப்பாற்ற முடியாது என்பதால் நாம் இப்போதைக்கு இந்த ரிஷியின் சாபத்திலிருந்து மீள வேண்டுமானால் நீலகண்டனை சரணடைவோம் என்று முடிவு கட்டி
கருட வாகனத்திலேறி விரைந்து திருக்கைலையில் சரண் புகுந்தார். விஷ்ணு பகவான் கைலாயம் சென்ற செய்தியை அறிந்த ரிஷி, சரி, இதுவும் நன்மைக்கே, நாமும் கைலாயம் சென்றால் சிவன் விஷ்ணு இருவரில் ஒருவரையாவது பார்த்து சாப விமோச்சனம் பெற்றுவிடலாம் என்று நம்பிக்கையை நெஞ்சில் வளர்த்து கொண்டு கைலாயம் சென்றார். கைலாயத்தில் அந்த ரிஷிக்கு அமோக வரவேற்பு. அதிகார நந்தி அந்த ரிஷியை எதிர்கொண்டழைத்து அவரை உயர்ந்த ஒரு ஆசனத்தில் அமர்த்தி அற்புதமாக பாத பூஜைகள் நிறைவேற்ற தொடங்கினார். அதித்தி பூஜை நியதியாக பூஜை நிறைவேறும் வரை அதித்தியாக வந்தவர் எந்த வேண்டுகோளையும் முன்வைக்க முடியாது அல்லவா? எனவே நந்தீஸ்வரரின் பூஜை நிறைவேறியவுடன் தான் வந்த காரியத்தை கூறி சிவபெருமானை தரிசனம் செய்யும் நோக்கத்தை கூற முடியும் என நினைத்தார். ஆனால் ரிஷியின் வரவை முன்னரே அறிந்த சிவபெருமான் எப்படியாவது அவரை 3ஆம் ஜாமம் வரை கைலாய வாசலிலேயே நிறுத்தி வைக்கும்படி கட்டளையிட்டார். ஸ்ரீ மத்தியார்ஜேஸ்வரர் சிவாலயம் பெட்டவாய்த்தலை. ஏனென்றால் 3ஆம் ஜாமம் முடிந்து 4ஆம் ஜாமம் ஆரம்பித்து விட்டால் சிவபெருமான் ஆத்ம பூஜையில் ஈடுபட்டு விடுவார். திருக்கைலாய நீதிகளின்படி சிவபெருமான் ஆத்ம பூஜையில் ஈடுபட்டிருக்கும்போது தரிசனத்துக்காக யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே ஆத்ம பூஜை நேரம் வரும் வரை புதிதான தோத்திரங்களை கூறி அதிகார நந்தியானவர் ரிஷியை பூஜிக்கவே அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நேரமோ கடந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக அதிகார நந்தி ரிஷிக்கு பாத பூஜைகளை நிறைவேற்றி அர்க்கிய பூஜையும் நிறைவேறிய போது சிவபெருமான் ஆத்ம பூஜையை ஆரம்பித்து விட்டார். அதிகார நந்தி நிம்மதியாக மூச்சு விட்டு அந்த ரிஷியை தரிசனத்திற்காக ஒன்றும் அறியாதவர் போல் அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த ரிஷி சிவமூல மண்டபத்தை அடைந்தபோது அங்கு திரையிடப்பட்டு சூரிய உதயத்தில்தான் எம்பெருமானின் தரிசனம் கிட்டும் என்ற அதிர்ச்சியான செய்தி அவருக்கு காத்திருந்தது. செய்வதறியாது திகைத்தார் அந்த ரிஷி. ஈசனே கைவிட்டு விட்டால் இனி யாரை அவர் சரணடைய முடியும்? எவ்வளவோ மூளையை கசக்கி கொண்டு யோசித்தாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீளும் வழி ஏதும் தெரியவில்லை. வேறு வழியின்றி பூலோகம் திரும்பினார். நலாயினி தேவியிடம் சரணடைவது ஒன்றுதான் இதற்கு வழி என தெளிந்து அவள் இல்லம் நோக்கி சென்றார். அங்கே அவருக்கு ஒரு அதிசய காட்சி காத்திருந்தது. மும்மூர்த்திகளும் 33 கோடி தேவர்களும் ரிஷிகளும் இந்திரனும் யமமூர்த்தியும் இவ்வாறு அனைத்து தேவதா மூர்த்திகளும் அவர்கள் பத்தினிகளும் நலாயினியின் இல்லத்தில் குழுமி இருந்ததைக் கண்டு அந்த ரிஷிக்கு ஒரே ஆச்சரியம். நலாயினியின் சாபத்தால் சூரியன் இயலாமல் 7 உலகங்களும் ஸ்தம்பித்து போனதால் சூரிய பகவானை மீட்பதற்காக அனைத்து தெய்வங்களும் அங்கே குழுமியுள்ளனர் என்பதை அறிந்து கொண்டார் ரிஷி. தான் அலையலையாய் அலைந்து தேடி பார்க்க முடியாத மும்மூர்த்திகள் அந்த ஓலை குடிசையில் ஒன்றாய் எழுந்தருளி இருந்ததைக் கண்டு மகரிஷி பேருவகை எய்தினார். அதே சமயம் ஒரு பதிவிதத்தா தேவியின் சாபத்திற்கு மும்மூர்த்திகளாலும் பதில் சொல்ல முடியாது என்ற உண்மையும் அவர் உணர்ந்து கொண்டார். மும்மூர்த்திகளின் வேண்டுதலுக்கிணங்கி நலாயினி தேவி தன்னுடைய சாபத்தை திருப்பி வாங்கி கொண்டு சூரிய மூர்த்தியை மீண்டும் பூமியில் பவனி வரச் செய்தாள். அதனால் மகரிஷியின் தலையும் தப்பித்தது. இவ்வாறு பதிவிரதா தேவி நலாயினியின் மகிமை அனைத்து லோகங்களுக்கும் பரவியது.